Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தாவிக அரசில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ரமேஷ் தொடர்ந்து பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அந்த வரிசையில் சமீபத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பிறப்பித்த முக்கிய உத்தரவுகள் பற்றி அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறியது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் கட்டிடங்களை வணிக ரீதியாக பயன்படுத்துவோர் 250 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளனர். அதை உடனடியாக வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மண்டல இணை ஆணையர்களுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். அப்போது கோயில் நிலங்களை ஆக்கிரமித்துள்ளோர் மீது புகார் அளித்தால் உள்ளூர் போலீசார் அதை ஏற்பதில்லை, போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மட்டுமே பெறுகின்றனர் என்று மண்டல இணை ஆணையர்கள் குற்றம் சாட்டினர். உடனே புகார்களை இணையதளம் மூலம் கொடுங்கள் என்று அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். மேலும் கோயில் நிலங்களில் குடியிருப்போரில் ஒவ்வொரு மாதமும் 20% பேர் மட்டுமே முறையாக வாடகை செலுத்துகின்றனர். மற்றவர்களிடம் நிலுவைத் தொகை மற்றும் அபராத தொகை வசூலிக்கப்படாமல் உள்ளது. வாடகைதாரர்கள் பலர் தங்கள் குடியிருப்பு பகுதிகளை வணிக நோக்கத்திற்காக மாற்றியும் பயன்படுத்தி வருகின்றனர். அத்தகைய நிலங்களை ஆய்வின் போது கண்டறிந்தால் வணிக ரீதியான வாடகை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதுபோல செய்யும்போது பல பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. குடியிருப்பில் உள்ளவர்கள் தங்களுக்கென தனியாக சங்கம் அமைத்து பிரச்சினை செய்வதால் நிலுவைத் தொகையை சரிவர வசூல் செய்ய முடியவில்லை. 2016க்கு பின் புதிய வாடகை நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றும் மண்டல இணை ஆணையர்கள் தெரிவித்தனர். அவற்றை கேட்டுக்கொண்ட அறநிலையத்துறை ஆணையர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அதைத் தொடர்ந்து கடந்த ஆட்சியில் சட்டசபையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் நிறைவேற்ற முடியாத நிலையில் உள்ள அறிவிப்புகளை கைவிட அரசுக்கு முன்மொழிவு அனுப்பும்படி ஆணையர் கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து செயல்படுத்த முடியாத அறிவிப்புகள் குறித்த விவரங்களை உயரதிகாரிகளுக்கு கோயில் செயல் அலுவலர்கள் அனுப்பி வருகின்றனர். அந்த திட்டங்களை அடியோடு கைவிட அமைச்சர் ரமேஷ் முடிவு செய்துள்ளார் என்று அதிகாரிகள் கூறினர்.